ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டுடே கேரட் சாதம். கேரட் சாதம் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கேரட் சாதம் எப்படி செய்யலான்னு பார்ப்போமா? ஒரு 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் விட்டாச்சு. கடுகு போட்டுக்கிடலாம். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ 2 காஞ்ச மிளகாய் போடலாம். காஞ்ச வத்தல், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கிடலாம். லைட்டாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடலாம். இப்போ துருவி வச்சுருக்க கேரட்டை அதில் கொட்டிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம். இப்போ சோறை கொட்டி இதை கிளறி விடும். கேரட் சாதம் ரெடி ஆகிட்டு பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ ஆம்லேட்டை திருப்பி போட்டுக்கிடலாம். சூடான கேரட் சாதம் ரெடி ஆகிட்டு, முட்டை ஆம்லேட் ரெடி ஆகிட்டு,